மெட்ராஸ் டு சென்னை. கதை, வசனம், இயக்கம் பம்பாய் சாணக்யா. மெட்ராஸ் டு சென்னை. ஸ்டோரி, டயலாக் அண்ட் டைரக்ஷன் பாம்பே சாணக்யா. என்ன பது கரெக்டா? பது என்னடா என்ன பண்ணி தொலைச்ச? அன்னைக்கு என்ன 1000 கேள்வி கேட்டியே, இப்ப அம்மா கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல. அவன் எப்படி பதில் சொல்லுவான்? சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஷாஸ்ல கொட்டிருப்பான். போயிடுத்து. ஆமா, என்னோட சேவிங்ஸ் அத்தனையும் தொடச்சு ஷேர்ல கொண்டு போய் கொட்டினேன். இப்போ ஓட்டாண்டே நிக்கிறேன். போருமா? ஆனா உங்க யார் கையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. பத்து இப்போ செலவுக்குன்னு பணம் கொடுத்தே, அது நான் தான் அவனுக்கு கடனா கொடுத்தேன். ஏண்டா பத்து, நீ ஏதோ கை நிறைய சம்பாதிக்கணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி கடனை வாங்கி என்னடா என்னடா இதெல்லாம்? வடிவேலு, சொல்லு கல்யாணி. இந்தா நீ அவருக்கு கடனா கொடுத்த பணம் இவ்வளவுதான் கொடுத்தியா, இல்ல இன்னும் வாங்கியிருக்கானா? எனக்கு இந்த பணம் இப்போ நான் வெறும் அவனோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை தான் சொன்னேன். என்னதான் வடிவேலு மாமா பக்கத்தாத்துக்காரரா இருந்தாலும் பத்து தலை உடைய வச்சுட்டான். நம்மள மானத்தையே வாங்கிட்டான். யாரும் யாரை பத்தியும் அனாவசியமா இப்ப பேச வேண்டாம். வடிவேலு, நீ வந்த காரியம் முடிச்சுட்டு கிளம்பு. இல்ல கல்யாணி, கிளம்புன்னு சொல்லியாச்சோம். அப்புறம் நின்று என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சீனா, நான் நல்லதுக்காக தான். தெரியுதா அவன் நல்லது? எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். நீ வருவ, அந்த சந்தோஷத்தையே சாக அடிச்சிடுவேன். அதான் அப்பா அம்மா 2 பேர் சொல்லிட்டால, இன்னும் என்ன நின்று இருக்க? போங்க. சரியான வைத்தறிச்சல் கேஸ். துர்குணமா துர்புத்தி இருக்கு. போறேன் போறேன். எப்போ இந்த அளவுக்கு பேசிட்டீங்களோ, சத்தியமா இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் என்ன செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் செஞ்சிருக்கேன். நீரஜாவோட காதல் விவகாரத்தை சொன்னேன், வேற யார் மூலமாவும் தெரிஞ்சு நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு. இப்போ பத்து என்கிட்ட கடன் வாங்கினான், சரி. இதுவே வேற யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உங்க வீட்டு வாசல்ல கடன்காரன் வந்து நின்னு, அது எவ்வளவு பெரிய கேவலம். அதனாலதான் நான் முதலியே சொல்லிட்டேன், நான் இங்க வந்தாலே இந்த குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுறேன், வயத்தறிச்சல் படுறேன்னு நினைக்கிறீங்க. சத்தியமா சத்தியமா அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வரேன். சாரி, நான் போறேன். இந்த வடிவேலு இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான். போறேன் போறேன். என்ன மோகன், நாங்க ஏதோ வடிவேலுட்ட பேசிட்டு இருந்தோம், உன்னை யாரு துசுக்குன்னு வந்து வயத்தறிச்சல் கேஸ் அப்படி இதுன்னு சொல்ல சொன்னது? இவர் சொன்னதுல என்ன தப்பு? அன்னைக்கு இப்படிதான் என் தோட பார்த்து, என்ன தோடு பிரமாதமா இருக்கே புதுசான்னு கேட்ட. சாயங்காலமே 2 கல்லு விழுந்துடுத்தோம். எங்க அப்பா எனக்கு ஆசையா பண்ணி போட்டது. சரி, உடனே உங்க பிறந்தாத்து பெருமையை பாட ஆரம்பிச்சாத. வாசல் யாரோ வந்திருக்கா, யாருன்னு போய் பாரு. பது, அது ஏன் நினைச்சுட்டு இருக்காதா? ஏதோ கெட்ட காலம்னு விட்டுரு. என்ன எங்ககிட்ட முதல்லயே சொல்லி இருக்கலாம். போ ரூமுக்கு போ. எல்லாரும் இதுக்கு அப்படியே நின்று இருக்கேன். போங்களே. மோகன், என்ன உங்களதான் தேடிட்டு வந்திருக்கா? சிபிஐல இருந்து வரலாம். சிபிஐ? Mr. Mohan Ram. Yes, I am Mohan Ram. Well, I am Balbir Singh from CBI. Mohan Ramji, we need some clarification regarding gold valuation and the disappearance of some gold bars. And this is the authorization letter to interrogate you. Please. बलबीर जी, क्या मैं आपके साथ 1 मिनट बात कर सकती हूँ? क्यों नहीं? I thought people in Madras did not speak Hindi. थोड़ा मालूम. बलबीर जी, मेरे जैसे थोड़े बहुत यहाँ हैं जो हिंदी जानते हैं. क्या ये मैं जान सकती हूँ कि असली प्रॉब्लम क्या है? ये तो एक मामूली सा इंक्वायरी है, कल तक छोड़ देंगे. फिक्र मत कीजिए, कुछ नहीं हुआ, ठीक हो जाएगा. Mr. Mohan Ram, please. கல்யாணி, என்னடி நடக்கிறது இந்த வீட்டில்? ஒருத்தர் இருக்கிற பணத்தால்
எல்லாத்தையும் ஷேர்ல போட்டுட்டு தலையில துண்டை போட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னொருத்தன சிபிஐல இழுத்துட்டு போறா. என்ன இதெல்லாம்? எல்லாம் அந்த சர்வேஸ்வரனுக்கு தான் வெளிச்சம். அவன் தான் எல்லாரையும் காப்பாத்துறான். ஈஸ்வரோ ரக்ஷது. நீ பேப்பர் வாங்கி இங்க டேபிள்ல வச்சிருந்தேன் எங்க? கல்யாணி இங்கேயா பேப்பர் படிக்கிறது? வடிவேலு நீயா? ஏண்டா எங்க மூஞ்சி எல்லாம் முழிக்க மாட்டேன், இந்த வீட்டு வாசப்படி பதிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏ சீனா, நான் சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா நீ சொல்லாத. இப்ப நீ என்ன சொன்ன? புரியலையா? இதெல்லாம் நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னேன். இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன்னு சொல்லல? ஆமா, அன்னைக்கு வேற என்ன பண்றது, எல்லாரும் சேர்ந்து என்ன கடிச்சு கொதறதுக்கு தயாரா இருந்தீங்களே. சத்தியம் பண்ணியடா? அட போடா, சத்தியம் பண்றதே அதை மீறறதுக்கு தானே. இப்போ தேர்தல்ல நிறைய பேர் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் யாராவது காப்பாத்துறாங்களா இல்ல அதை பத்தி தான் யாராவது கவலைப்படுறாங்களா? அதே மாதிரி தான் வடிவேலு, எனக்கே ரொம்ப சங்கடமா தாண்டா இருந்தது. எங்க நீ வராம இருந்துட போறியோன்னு. அது எப்படிடா என்னால இருக்க முடியும்? எத்தனை வருஷமா இந்த குடும்பத்தோட பழகிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாலும் நான் திரும்ப இங்கேயே தான் வருவேன். அது அப்படியா? நீரஜா, என்ன ஷாப்பிங்லாம் பலமா இருக்கு, எங்கேயாவது வெளியூர் போறியா? சரி சரி, உன் பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது. இந்த ஆள் எங்கடா இங்க இருக்கான்னு பார்க்காத. நான் சீனு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்பா, ஒரு 8 ரூபாய் சில்லறையா இருக்குமா? ஆட்டோக்காரனுக்கு கொடுக்கணும். வர வர ஏகத்துக்கு கேட்கிறா. மாம்பழத்துல இருந்து இங்க மயிலாப்பூர் வரதுக்கு 8 ரூபாயா? என்னம்மா இப்படி சொல்ற? கவர்மெண்ட்ல பெட்ரோல் விலையை ஏத்திண்டே போறான். இன்னும் 2 வருஷத்துல பாரு, இங்கேருந்து மாம்பழம் போறதுக்கு 80 ரூபா கேட்பான். சீனா, அங்க அமெரிக்கா ஈராக்கை அட்டாக் பண்ணா இங்க பெட்ரோல் விலை ஏறது. என்ன கவர்மெண்டோ என்ன விலைவாசிகளோ. இந்த 10 ரூபா 2 ரூபா கேட்டு வாங்கிட்டு வந்துடும். சரிப்பா. இங்க இருந்தா என்னால பேப்பர் படிக்க முடியாது. புரியும் நினைக்கிறேன். சிந்து சிந்து, என்ன சொல்றான் மோகன்? சிபிஐ என்கொயரியில என்ன கேட்டாங்க? அடுத்த விசாரணை எப்போ? அது என்கொயரி இல்ல, இன்ட்ராகேஷன் இல்ல, வெறும் கொஸ்டினிங். ரொம்ப டீசெண்டா சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பிஎம்ஓ ஆபீஸுக்கு எல்லாம் தெரியும், ஆனா பிரைம் மினிஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மன்னிச்சுக்கோ கல்யாணி, என்னால நீங்க வராம இருக்க முடியல. எங்களாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. இது கிளம்பிடாத, காப்பி கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் கல்யாணி. சிந்து, ஒரு நிமிஷம். நல்ல வக்கீலா பார்த்தாச்சா? வக்கீலா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறேன். மோகன பேங்க்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது கோர்ட்டு கேஸ் அரெஸ்ட்னு வரிசையா வருமே. முன்னே ஏற்பாடா இருக்க வேண்டாமா?